ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விராட் மூவிஸில் ஆல் வி இமேஜின் இஸ் லைட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது கேரளாவில் ஒரு லிமிடெட் ரிலீஸாக தான் போன செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. இயக்குனர் பாயல் கபாடியோட கதை சொல்கிற விதம் ஒரு பிரபல இயக்குனரை ஞாபகப்படுத்துது. இதில் ஒரு ஃப்ரெஷ்னஸை, மனித நேயத்தை, எமோஷனல் கிளாரிட்டியை பார்க்கலாம். கூடவே அந்த மென்மை, சில எரோட்டிக் சீன்ஸு, திடீர் வெளிப்பாட்டோட தருணம், மர்மமான கடைசி நிமிடங்கள்னு ஸ்மூத்தாகவும் நுணுக்கமாகவும் இருக்குது. இது 2024 77வது கேன்ஸில் வேர்ல்டு ப்ரீமியர் நடந்தது. மேலும் பல அவார்ட்ஸில் நாமினேட் ஆகி 19ல் வின் பண்ணியிருக்கு. இன்னும் ரிசல்ட் வராது நிறைய இருக்குது. இது ஒரு ஸ்லோ மூவிங் கதை. ஹெவி சப்ஜெக்ட் விரும்பாதவங்க இந்த ரிவ்யூவை தவிர்த்துடலாம். 1994 ஸ்வாகம்ன்ற மலையாள படத்துக்கு அப்புறமா போன வருஷம் தான் இப்படி ஒரு படம் கம்ப்ளீட் பண்ணது. படத்தோட முதல் சில நிமிஷங்களில் மும்பையோட ருட்டீன் உலகத்துக்குள்ளே நுழையிறோம். பேர் தெரியாத, முகம் தெரியாத மக்கள் எப்படி அவங்களுக்கான இடத்தை கண்டுபிடிச்சாங்கன்றத பல்வேறு மொழிகளில் வெளிப்படுத்துகிற குரல்களா நம்ம காதில் விழுது. இந்த டோனோட அப்படியே லோக்கல் ட்ரெயினில் இருக்கிற லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் டயர்டாக வீடு திரும்புகிற நர்ஸுங்களான அனுவையும் பிரபாவையும் பார்க்குறோம். இவங்களோட தான் நாம் இந்த கதைக்குள்ளே போகிறோம். அனுவும் பிரபாவும் கேரளாவை சேர்ந்தவங்க, ஒரே ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க, ரூம்மேட்ஸாகவும் இருக்காங்க. அனு எங்காவும் ஜாலியாகவும் இருக்கிறவ, தன் லவர் ஷியாஸ் கூட ஒரு சீக்ரெட் அஃபேரில் இருக்கா. பிரபா எப்பவும் கொஞ்சம் சோகமாகவும் நிறைய ரிஜிட்டாகவும் இருப்பா. இப்படி இருக்க பிரபாவை கல்யாணமானவன்னு தெரிஞ்சும் லவ் பண்ணுற டாக்டர். அந்த சமயத்தில் மேட் இன் ஜெர்மனி போட்ட ரைஸ் குக்கர் பார்சல் ஒன்று திடீர்னு வீட்டில் இறங்கும்போது இவ்வளோ நாளாக தூங்கிட்டு இருந்த உணர்வுகளை அவளுக்குள்ள தூண்டிடுச்சு. ஏன்னா அவள் புருஷன் ஜெர்மனியில் தான் வேலை பண்ணுறான். ஆனால் இவகிட்ட பேசி வருஷம் ஆச்சு. அந்த குக்கர் தான் அவன் இருக்கிறான்றதுக்கு ஒரே ஆதாரம். இவங்க கூட பார்வதின்னு கொஞ்சம் இவங்களோட வயசான நர்ஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறா. ஒரு 20 வருஷத்துக்கு மேலே அவங்க வாழ்ந்த வீட்டை சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் வெளியே போக வேண்டிய நிலைமை. அவள் புருஷன் டாக்குமெண்ட்ஸ் வைக்காமல் போய் சேர்ந்ததால ஒன்றும் பண்ண முடியாமல் தன் சொந்த ஊருக்கு போகும்போது இந்த 3 பேரோட வாழ்க்கையும் ஒரு புள்ளியில் சேருது. ஒரு எதிர்பாராத பந்தத்தையும் உருவாக்குது. இவங்க சேர்றது யாரும் எதிர்க்கிறதுக்கு இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்காக மட்டுமே. ஆனால் அந்த பில்டரோட அட்வர்டைஸ்மெண்ட் மேலே கல்லை விட்டு எறிகிற ஒரு விஷயத்தை தவிர. இந்த அனுஷியாஸ் லவ் பேர்ட்ஸை பற்றி சொல்லும்போது, இப்போதைக்கு என் முத்தங்களை மேகங்க வழி அனுப்புகிறேன், மழை பெய்யும் போது என்னோட முத்தங்க உன்னோட உதடுகளை தொடுன்னு சொல்கிற வாய்ஸ் மெசேஜை ஷியாஸுக்கு அனுப்பும்போது மழை கொட்ட ஆரம்பிக்கும். அப்போது அந்த லவ் பேர்ட்ஸை ஏதோ வடிவில் சேர்க்கறதுக்கு நகரமே சதி செய்கிறது போல் அமைச்சிருக்கிறது கவிதை. இந்த படத்தை அந்த இடத்தையும் அங்கே வாழற மக்களையும் உன்னிப்பாக கவனிச்சாதான் இப்படி ஒரு கதையை கொடுக்க முடியும். மும்பையோட கலாட்டாவுக்கு நடுவில் இயக்குனர் தனிமையிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருக்கிறத கவித்துவமாக காட்சிப்படுத்திருக்காரு. அது பிரபாவோட மெச்சூரிட்டியும் அணுவோட கியூரியாசிட்டியும் மீட் பண்ணும்போது அந்த அழகான பாண்டிங் தெரியும். அவங்களோட பர்சனல் விஷயங்கள் நமக்கு மெதுவாக தெரிய வரும்போது ரொமான்டிக்கான மூடும், எமோஷனல் இன்செக்யூரிட்டியும் இந்த 3 பேரோட வாழ்க்கையில் கவிழ்ந்திருக்கிறத உணர்வீங்க. அப்போது நமக்கு நரம்பெல்லாம் என்னமோ செய்கிற ஒரு மனக்கலசத்தை கொடுக்கும். இந்த மும்பையில் ஜனசமுத்திரமாக அவங்கள சுற்றி மனுஷங்க இருந்தாலும் நீங்கள் நடைமுறையில் தனியாக தான் இருக்கீங்கன்ற ஃபீலிங்கை கொடுக்குது. இது எல்லாத்துக்கு மேலே ஏறக்குறைய தண்ணியில் முழுகி உயிர் போன மனுஷனை பிரபா சிபிஆர் பண்ணி அவன் உயிரை காப்பாற்றுறா. அவன் முடிச்சு நான் எங்கே இருக்கேன்னு கேட்கும்போது ஒரு அசாதாரணமான சீன் வரும். அது உண்மையாக இல்லைனாலும் இவ்வளோ காலமாக கணவன்கிட்ட இருந்து பிரிஞ்சு அவரோட சந்தோஷத்தையும் எதிர்காலத்தையும் தொலைச்சிட்டு இருக்கிறது எந்த மாதிரியான அவஸ்தைன்னு நமக்கு புரிஞ்சாலும், அப்படியே வேற ஒரு கோணத்தில் பார்த்தா என்ன ஒரு ரெடிஃப் பிரபாவுக்கு. அவரோட கணவனும் ஜெர்மனியில் இந்த மாதிரி தானே இருட்டில் தொடாவிட்டு இருப்பான்ற ஒரு புரிதல் கிடைக்கும் போது நீங்கள் இந்த சீனை பார்த்துட்டு உங்களுக்கும் அப்படி தான் தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம், ஒரு மலையாளம் பேசுகிற ஆள் மகாராஷ்டிரா கரையில் எப்படி ஒதுக்கினான்னு புரியல. இந்த மாதிரி ஆர்ட் படங்களில் இயக்குனர்கிட்ட தான் பதிலை கேட்டு தெரிஞ்சுக்கணும், இல்லை நமக்குள்ளே இருக்க அறிவாளியை தேடணும். இந்த 3 பேரும் பார்வதியோட கடற்கரை கிராமத்துக்கு போகும்போது ரொம்ப பீஸ்ஃபுல் மோடுக்கு போயிடுது. அங்கே ஃப்ரெஷ் காற்றை சுவாசிக்கிறது போல படத்தோட டெம்போவும் சகஜமான தளத்துக்கு வரும். ஆனால் ஆர்ட் படத்துக்கான வேகத்தில் தான் நகருது. இந்த 3 பெண்களுக்குமே பிரச்சனைங்க இருக்குது. ஆனால் அவங்க அதுலேருந்து யாராவது காப்பாற்ற மாட்டாங்களான்னு எதிர்பார்க்கல. அந்த நகரத்தோட ஓரத்தில் ஒட்டிட்டு இருந்தால் கூட அவங்களுக்கு தேவை அஃபெக்ஷன் தான். அது இருந்தால் எங்கேயும் இருந்துருவாங்க. அதே சமயம் மும்பையை பற்றி சொல்ல வரும்போது நிறைய கனவுகளோட ஒரு நம்பிக்கையோட அதை அடையிறதுக்காக இருக்கிற வெளிச்சத்தில் தேடும்போது எத்தனை பேர் அதை அடையிறாங்கன்றது தான் விஷயமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.